வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கோம். ஒரு 1 minute கிளிப்பு எல்லா அன்பாக்சிங்க்கு முன்னாடி, எல்லா ரிவ்யூ மாதிரியான வீடியோ அண்ட் ஒப்பீனியன் வீடியோஸ்க்கு முன்னாடி அட்டாச் பண்ணுற மாதிரி. அதுக்கு நீங்களே தயவு செய்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுத்துருங்க. மார்க்கெட் நாரி போச்சு, என் வாழ்க்கை மாறி போச்சு அப்படின்றது தான் டைட்டில். எப்படி நல்லா இருக்குல்ல? ஏன்னா எல்லா ஃபோனும் இதுக்கப்புறம் இப்படி தான் வரும் அப்படின்னு எழுதிட்டாங்க. இந்த ஃபோனும் அந்த வட்டத்துக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் இதை ஹைலைட் பண்ணிடுறோம். ஸோ எங்களால் முடிஞ்சது என்ன பண்ணுவோம்னா, இப்போ அன்பாக்ஸ் பண்ண தான் போகிறோம். அடுத்து இதுக்கு வந்து ஒப்பீனியன் வீடியோ, அதாவது ரிவ்யூ வீடியோ, ஸோ கால் ரிவ்யூ வீடியோ. அதுலேயே இதோட பாசிட்டிவ் சைட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறேன். நியாயமாக பார்த்தா இப்போ எந்த ஃபோன் எடுத்தாலும் சரி, அதுவும் பிராண்டட் ஃபோன்ஸ் எதை நான் எடுத்தாலும் சரி, மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? நெகட்டிவ் மட்டுமே நான் சொல்கிற மாதிரி இருக்கும். ரீசன் ப்ரைஸிங் மட்டும். ப்ரைஸ் தான் அங்கே பெரிய மேட்ரு. அவன் பெரிய கீ ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். அதனால் இவனும் அதே மாதிரியான வட்டத்துக்குள்ளே தான் இருக்கான். பாக்ஸ் ப்ரைஸை பார்த்து நானும் ஆண்டவரும் ஒரு 5 நிமிஷம் அப்படி இருந்தது தான். நானும் ஷாக்கே ஆகிட்டா. ஜாலியாக இருந்தேன். ரெட்மி வந்து நோட் 17 இந்த வருஷத்தோட இல்லைன்னா இந்த 17ஓட ஃபர்ஸ்ட் ரெட்மி நோட் ஆஃப்லைன் கிங்குங்க. ஆமாம், ஆஃப்லைன் கிங்னு கூட சொல்லலாம். ஈவன் பாக்ஸ் கலர்லாம் மாற்றிருக்காங்க. எல்லாரும் அது ஆஃப்லைன் இதெல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. சரி, மொத்தம் இந்த டப்பா மேலே நல்லா இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 17 5G போட்டாங்க. MI மேட் இன் இந்தியா, பவர்ட் பை HyperOS. ரெட்மி நோட் 17 பை Xiaomi, ரெட்மி பை Xiaomi, இந்தியாஸ் மோஸ்ட் லவுட் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் 2026 அவார்டு வாங்கிட்டீங்களாடா? சரி, ஓகே. அந்த அவார்டு எங்கன்னு சொல்லுங்கடா. மோஸ்ட் லவுட் சேனல் நான் வாங்கிப்பேன்ல. அப்புறம் வந்து அடுத்த வாட்டி பெங்களூர் போனீங்கன்னா அந்த அவார்டு மட்டும் தூக்கிட்டு வந்துருங்க. ஓகே. ரெட்மி நோட் 17 நம்ம இருக்கிறது வந்து ஸ்டார்லைட் பர்பிள் 8/128 தான் ஹை வேரியன்ட். 128 தான், 8/128 தான். எப்படியா இருந்தாலும் இந்த ஃபோன் வந்து இன்னும் ட்ரெடிஷனலாக ஒரே ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 சிம் கார்டு போடலாம், அப்படி இல்லைன்னா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு போடலாம். ஹைப்ரிட். ஆமாம். ஸோ அது ஒன்று பேத்திட்டு இருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் பாக்ஸில் போட்டிருக்க ப்ரைஸ் வந்து 44,999 ரூபா. இதில் இருக்கிற சார் வேல்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெட்சார் வந்து 0.824, பாடி சார் வந்து 0.791. ஸோ மொத்தம் முடிஞ்சதா? மேனுஃபேக்சரிங் மந்த் அண்ட் இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் வந்து ஜூலை 2026. பண்ணாமலே இருந்திருக்கலாம். சரி, அது வேறு வழி இல்லை. அது சொல்லுவோம்ல, பருத்தி முட்டை குடவுலேயே இருந்திருக்கலாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லுவோம் பார்த்தியா, அதான் பாயிண்ட்டு. கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறது? அதேதான் இப்போ அதாங்க லிட்டரலி அதாங்க நடந்துகிட்டு இருக்கு. சரியா? ஸோ அதான் அன்றே கணித்தார் சந்தானம் தான். ஆமாம். அப்புறம் 8000 mAh பேட்டரி இருக்குது. இது ஒரு பெரிய ப்ளஸ். அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி எங்கேயோ போயிட்டாங்க. போன தடவை வந்து எவ்வளோ திரும்ப வந்தது? 5545 அது மாதிரி தான் இருந்தது. ஆமாம் ஆமாம். அதுலேருந்து இப்போ வெண்ணிலா நோட் வந்து 8000க்கு ஜம்ப் அடிச்சிருக்கு. அது வந்து பெரிய ஜம்ப் தான். அவங்களுக்கே புரிஞ்சிருச்சுங்க. சரி, ப்ராசரில் ஒன்றும் பண்ண முடியல, ரேமு கொடுக்க முடியல, பேட்டரி அது கொடுப்போம். அவங்களால எங்கே கொடுக்க முடியுதுன்னா, எங்கெல்லாம் வந்து ப்ரைஸ் ஹைக் இல்லையோ அதை மட்டும் தான் அவங்களால உருப்படியே கொடுக்க முடிஞ்சிருக்கு. அது 2 இடத்துல. அதுதான் ஃபர்ஸ்ட் ஹைலைட் ஆகுது. 1 பேட்டரி கொடுத்துட்டாங்க, 2வது பெரிய டிஸ்பிளே 7 இன்ச்சுக்கு அமோலட் பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் படம் பார்க்கறதுக்குலாம் 6.9 தானே பார்த்துருப்போம். 6.7 இன்ச் இது. ஓகே. அப்புறம் 50 MP இது கேமரா. அது என்ன இன்னும் அதை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஓ, 50 MP AI டுவல் கேமரா. ஆமாம், சரியா? சரி, அப்புறம் Snapdragon 4 Gen 4 இருக்குங்க. சரியா? இதில் வந்து அந்த 16 GBங்கிறது உங்களுக்கே புரியும், மெமரி எக்ஸ்பான்ஷன். சரியா? அப்புறம் இது 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. அது பாக்ஸ்லேயே இருக்குது. போன தடவையும் அதான் இருந்ததுடா. இதில் ஆமாம், இதுக்கு முன்னாடிலாம் வேற மாதிரி இருந்தது. இப்போ 45 வாட்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு சோகம் இருக்குது. இவங்க மட்டும் இல்லை, நிறைய பிராண்டில். இதுக்கு முன்னாடி இவங்க இந்த பிராண்ட்ஸ் எல்லாரும் உங்களோட வெண்ணிலா மாடலுக்கே 67 கொடுத்துட்டு இருந்தாங்க. மொரட்டதனமாக கொடுத்துருந்தானுங்க. மார்க்கெட் நாரி போச்சுங்க. சரி, IP65. சரியா? இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. கார்னிங் 7A இருக்குது. அப்புறம் ஹைரஸ் ஆடியோ, அது எப்பயும் மாதிரி ட்ரெடிஷ்னலாக மேட் இன் இந்தியா. அதே இன்ஃபர்மேஷன். அமோலட் டிஸ்பிளே, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்காங்க உங்களுக்கு. குட். சரி, பாக்ஸை ஓப்பன் பண்ணால் எப்பயும் மாதிரி தாங்க, அதே ட்ரெடிஷ்னல் பாக்ஸ் செட்டப் தான். இப்போயே சொல்லிடுறோம் பிகினிங்கில், ப்ரைஸ் வந்து லிட்டரலி எங்களுக்கு தெரியாது. அதனால் பாக்ஸில் போட்டிருக்கிறது 45 போட்டிருக்காங்க. ப்ரைஸிங் என்னவோ அதை நீங்கள் தான் பார்ப்பீங்க. சரியா? எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னு நான் சொல்கிறேன்டா. சப்போஸ் 6/128 வந்து 25 பக்கத்தில் கொண்டு போனாங்கன்னு என் கார்ட் ஆஃபரோட, அதுவே வந்து இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு பயங்கரம் தான். மார்க்கெட்டே கவுந்து கிடக்கடா. ஒரு 25 அப்படிலாம் தான் ஓகே. சரியா? 6/128 உங்களுக்கு அமோலட் இருக்கு, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. அப்புறம் 7 இன்ச் 8/128 வந்து கார்ட் ஆஃபரோட 28 அப்படிலாம் சொன்னாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மாசம் தான். அப்படி இருந்தா ஓகே. ஒரு சரி 30 ரூபா 35 ரூபா போனா கஷ்டங்க. அப்படி ஆசை தான். எனக்கு அப்படி தான் தோணுது. ஃபோன் ஆல்ரெடி வெளில எடுத்து கான்ஃபிகர்லாம் பண்ணிட்டேன். உங்கள் எல்லாருக்கிட்டையும் ப்ளோட்வேர் கட்டணும்னு நான் ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துட்டேன். ப்ளோட்வேர் எதையுமே நான் அதனால தான் அன்இன்ஸ்டாலும் பண்ணலை.
சிறப்பம்சங்கள் எல்லா ப்ளூடூத்தும் இருக்குது, நிறைய கேமிங் இருக்குது, பபுள் ஷூட்டர்லாம் இருக்குது, ஜாலியாக விளையாடுங்க. ஆமா, நான் கூட ஜிடி எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி இதே விளையாடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். யாருக்காவது ஃபோனை கொடுக்குறீங்க வீட்டில் அப்படின்னா எல்லாம் ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா தரமாக இருப்பான். சரியா? ஸோ கேஸ் இருக்குங்க. சரி, எப்பயும் மாதிரி அப்புறம் வந்து யாரும் படிக்காத மேனுவலும் இருக்கும். ஸோ கேஸ் வந்து ஃபோனோட கலருக்கே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். யூஸ்வலாக டிரான்ஸ்பரண்டாக கொடுத்து மஞ்சள் கலர் ஆகிறதுக்கு இது பரவாயில்ல. அதுக்கு இது பரவாயில்ல. ஆனால் இவங்க கொஞ்சம் ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணலாம்னு தோணுது. ஏன்னா ஃபோன் அவ்வளோ அழகா இருக்கு. அழகான ஒரு ஃபோனுக்கு அவ்வளோ கேவலமான அந்த ஸ்டார் மாதிரி தெரியுது. அந்த ஆங்கிள் நீ திருப்பி இருக்குது, அது தெரியுது. பீரோவில் போகிறோம் அந்த ஸ்டார் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. டிசைன் நல்லா இருக்கு, ஆனால் இதை வச்சு மூடி போடுறோம். நான் இதை என்ன பண்ணேன், சும்மா எப்பயும் இந்த கோளாறான டைம்லலாம் என்ன பண்ணுவேன், ஒரு சில ஃபோன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் மனதளவில். மற்றவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு அவங்க கிட்ட கொடுத்து பார்ப்பேன். ஸோ அப்படி யார்கிட்ட கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு பார்த்தா 8000 mAh பெரிய ஃபோனு 7 இன்ச் வேறு. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ரெண்டாவது செம்மையாக இருக்கு, நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு என் புசுக்குன்னு பஞ்சோல் தான் இதில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ராசர் என்னன்னு தெரியாது, யூஸ் பண்ணி பார்க்கல. ஆமாம், ஸோ அதெல்லாம் தெரியாது. ஃபோனை வெறுமனே பார்க்கும்போது டிசைன் அழகாக இருக்குது. அதுவும் இந்த ஃபீமேல் ஃபேன்ஸ் இருக்காங்களே, ஃபீமேல் ஃபோன் யூசர்ஸ், அவங்க கிட்ட காமிச்சா பின்னாடி இருக்க டிசைனை பார்த்துட்டு சூப்பராக. சரி, எனக்கே அந்த மாதிரி ஃபோன் தரல. எது அவங்க கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னாப் ட்ராகனோ இல்லாட்டி வந்து இல்லை பிக்சல் 10 Pro கூட இருக்கும். அதை வச்சுக்கிட்டு இதை பார்த்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நல்ல ஃபோனை கொடுத்துருக்காங்களா அப்படின்னு. டிசைன் சென்ட்ரிக்காக இப்போ நீங்கள் எங்கேயா ஷோரூமில் ப்ளேஸ் பண்ணி வச்சா டப்புன்னு அட்ராக்ட் பண்ணும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ 45 வாட் பிரிக்குங்க, பாக்ஸ்லேயே வந்துடும். இது எப்பயும் மாதிரி தான், அதே பழைய பிரிக்கு தான். ரேட்டட் பவர்லாம் எங்கேயாவது போட்டிருப்பான், போட்டிருக்கான். இதில் ஃபாஸ்டஸ்ட் அவுட்புட் வந்து 5 to 11 வோல்ட் வரைக்கும் போகும். அப்புறம் வந்து 4.1 ஆம்ப் வரைக்கும் போகும். ஸோ மேக்ஸ் வந்து 45 வாட் வரைக்கும் போகும். ஓகே. அப்புறம் அந்த A to C கேபிளுங்க, மற்றபடி வேறு எதுவுமே போட்டியில் கிடையாதுங்க. ஓகே. இப்போ நம்ம ஃபோனை பற்றி பார்ப்போம். பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது சுற்றி பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். ஸோ பிளாஸ்டிக் தான். ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர், பவர் பட்டன் இருக்கு. ஓகே. ஃபிங்கர் பிரிண்ட் இன் டிஸ்பிளேங்கிறனால இதுக்கு வேலை கிடையாது. டாப்ல வந்து ஐஆர் பிளாஸ்டர் இருக்கு. அப்புறம் லெஃப்ட் சைடில் ஒன்றுமே கிடையாது. ஓகே. பாட்டம்ல இருந்து உங்களுக்கு சிம் ட்ரே இருக்கு. சிம் ட்ரேல என்னன்னா உங்களுக்கு வந்து ஹைப்ரிட் ஸ்லாட்டு, பிரைமரி மைக்ரோஃபோனு, டைப் சி, ஸ்பீக்கரு, பாட்டம் மட்டும்தான் ஸ்பீக்கர். அப்படியா? ஆமா, சிங்கிள் ஸ்பீக்கர். ஓகே. ஆமா. சரி, அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரியர்ல உங்களுக்காக நீங்க கேட்ட அந்த AI டுவல் கேமரா இருக்கு. ஓ, இதுக்குள்ளே புதைச்சிருக்கேன். இதுக்குள்ளேயே 2 கேமரா வந்துருதுங்க. சரி, எப்படி மாசா இருக்கா? இந்த இடத்துல ஒரு டிசைன் வேற இருக்கு. இந்த 50 MPன்னு ஒரு ரவுண்டு போட்டு இந்த இதெல்லாம் இருக்கும்ல கொசோத்தில அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே ஸ்டார் மாதிரி இருக்கு பாருங்க, ஜொலிக்குது. நட்சத்திரங்கள்லாம் அவ்வளோ வேகமாக சுற்றுதுங்க. நைட் டைமில் எடுப்போம்ல லாங் எக்ஸ்போஷர், அந்த மாதிரி இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட்டுங்க, எல்லா ஃபோன்லேயும் ஃபிங்கர் பிரிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா? கொஞ்சம் பாட்டமில் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஓகே, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. பஞ்சோல் கேமரா ஒன்று பண்ணாங்கடா. இந்த சில்வர் லைன் கொடுத்துருக்காங்க, சின்ன தின் சில்வர் லைன். அது கொடுக்காம இருந்திருக்கலாம். சரி, ஓகே. அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆக மொத்தம் உங்களுக்கு வந்து ஹைப்ரோ S3 கிடைக்குதுங்க. அது வரையும் சந்தோஷம். Android 16, Android 17 கொடுத்துருக்கலாம். Android 18லாம் கொடுத்துருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். என்னன்னா கேட்கலாம். உங்களுக்கு அதே மாதிரி இந்த ஹைப்பர் ஐலாண்ட் இங்கே வரும்ல, அது கூட அதெல்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆரிக்கா போடுறாங்க. 4K போட்டு விடுங்க. 4K வைங்க. மேக்ஸிமம் 1080p தான் போல. அப்படியா? ஓகே. HDR வரல. 1080p 60 fps மட்டும் தான் இருக்கு. 720p இருக்கு. ஓகே. இதுதான் 1080p வரைக்கும் போகுது. ஸோ டேரெக்டாக இப்போ 5G டேட்டாவில் தான் இந்த வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கு. பாருங்க, ஆனால் மேக்ஸிமம் வந்து 1080p தான். ஆமாங்க, 1080p 60 fps தான் இருக்குது. அதே மாதிரி பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சா ஓகேலாம், நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குல்ல பேனலு. ஆமாம், ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது. செம்ம வைப்ரண்ட்டாக இருக்குது. ஏய், என்னடா இது? ஐயா, இது ரொம்ப உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்க மேபி ஒரு மாதிரி ப்ளோ அடிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் பார்க்கும்போது நல்ல வைப்ரண்ட்டு. இந்த க்ரீன்லாம் கலர்ஸ்லாம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு. ஆமாம், பெசலும் வந்து ஈவனாக இல்லை, ஏன்னா கீழே கொஞ்சம் பெருசு பாட்டமில் இருக்குது. இப்போ சுற்றி கொஞ்சம் ஓகே, இங்கெல்லாம் கொஞ்சம் ஈவனாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பெத்த கைங்க 7 இன்ச்சில். ஆமாடா, ரொம்ப பெருசு, கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே தான். சும்மா இதுலேயே இந்த கேம் போட்டு பார்த்தேன்டா. ஓகே. எப்படி 4 Gen 4 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்கங்க. ஹையில் தான் இருக்குது. மேக்ஸ், அட்வான்ஸ் மேக்ஸ். ஓகே. இப்போது கொஞ்சம் நம்ம வித்தியாசம் பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபோன்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம், அதுலேருந்து இதுக்கு முன்னாடி வந்து ஓகே 6300 அதை பேஸ் பண்ண டிவைஸ் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சம் லேக் ஃபீல் இருந்தது.
அங்கங்கே ஃப்ரேம் இப்போ இங்கேருந்து இப்படி ஓடு நல்லா அதில் அதே மாதிரி இதுலேயும் ஓடுறேன். இவன் ஒன்றும் பிஸ்தெல்லாம் இல்லை, இவன்துலேயும் லேக் இருக்குது, ஆனால் என்ன கம்மியாக இருக்குது. அது அளவுக்கு இல்லை. 6000 வந்து நம்ம நல்லாவே லேக் பார்த்தோம், இது அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஒரு 4 நிமிஷம் விளாண்டுருப்போம், ஆனால் உங்களுக்கு ஸ்பீடு பண்ணி தாங்க காட்டியிருப்போம். ஹீட்லாம் ஆகல, அது அந்த ப்ராசரம் தான் ஹீட் ஆகலை, 6000 மாதிரியான ப்ராசரம். ஓகே, பெருசாக பெருசாலாம் இல்லை, ஹீட்டே ஆகலை தான் சொல்லலாம். ஹீட்லாம் ஆகலைங்க. அதையும் 5Gல தானே ஓடிட்டு இருக்கு. ஆமாம், 5G ஆனில் தான் இருக்குது, பெருசாக ஹீட்லாம் ஆகலை. ஆனால் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் இதில் எதிர்பார்க்க முடியாது, ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சப்வே சஃப், கேண்டி கிரஷ் அதுக்கெலாம் இவன் இருப்பான், நல்லாவே இருப்பான். எங்கள் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் ஒரு 50, ஃப்ரண்ட்டில் ஒரு 8, ஸோ இதான் இருக்குது. ஓகே, அப்புறம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நைட் மோட் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகராக இருக்குது, அது பின்னாடி மூடி இருக்கனால. இப்போ கேமரா ஆப் டிஃபால்ட்டாகவே ஷாமி கேமரா ஆப்ல இந்த இது வந்துடும் சைடில் எக்ஸ்போஷர் கண்ட்ரோலு. வீடியோ மோட் போனீங்கன்னா 1080p வரைக்கும் புஷ் பண்ணலாம். ஓ, 1080p 30 fps. ஃப்ரண்ட்லேயும் அதே 1080p 30 fps தான். ப்ரோ மோட் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, போர்ட்ரேட் மோடு, டாக்குமெண்ட்டு, மோர் போனால் நைட்டு, அல்ட்ரா ஹெச்டி, ஸ்லோ மோஷனு, டைம் லேப்ஸு, டியூல் வீடியோ, பேனோரமா. ஓகே, டவுன்லோட் பண்ணுங்கள், பார்ப்போம், யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ ஸ்விட்சிங் பிட்வீன் மோட்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்கு தான். ஓ, அதுக்கு போயிடுச்சா? நைஸ். இதுலையும் 1080 மேக்ஸிமம் 1080p 30 fps அதான் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் 1080 30 fps தான். இல்லை, ஆக்சுவலாக யூஐ லெவல்லே எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோனாக மீடியா சென்ட்ரிக்கா அப்படிலாம் பார்க்கும்போது ஓகேடா, சிங்கிள் ஸ்பீக்கர் வேறு, சரியா, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருந்தால் ஒரு சிலருக்கு ஹாப்பியாக இருந்திருக்கும், பட் சிங்கிள் ஸ்பீக்கர் தான். பட் அந்த சிங்கிள் ஸ்பீக்கர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி அட்டாச் பண்ணுவோம் பாருங்க. ஓகே, ஸோ ஆக மொத்தம் ஸ்பீக்கரோட கிளாரிட்டி நல்லா இருந்தது. மோனோ ஸ்பீக்கர் தாங்க, 100% மோனோ ஸ்பீக்கர் தான். நீங்கள் யாருனாலும் வந்துட்டு இதை எப்படியும் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றில் டெஸ்ட்டும் பண்ண முடியும். போய் பர்சனலாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படியும் இந்த டிவைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ வெயிட்டாக இருக்குது, இது எல்லாத்தையுமே நீங்கள் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா 200% வால்யூம் இருக்குது. ஆமாம், வால்யூம் பூஸ்ட் இஸ் ஆன் 200%. இப்போ வால்யூம் பூஸ்ட் டிசேபிள் ஆயிடுச்சு, வால்யூம் பூஸ்ட் எனேபிள் ஆயிடுச்சு. ஒரே ஒரு நல்ல விஷயம் சொல்ல போனால் என்னென்னா, ஸ்பீக்கரில் வால்யூம் கிளாரிட்டி குறையாமல் இருக்குது. அதான் கிளாரிட்டி குறையல, ஈவன் 200% வால்யூம்லையுமே உங்களுக்கு கிளாரிட்டி குறையல. ஆனால் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. மற்றபடி என்னென்னா, நான் கொஞ்சம் அதிகமாக அந்த இது சொல்லுவேன் தெரியுமா, மல்டி டாஸ்கிங் மாதிரி. ஆமாம், அதில் தான் நான் மாட்டிக்கிறேன்டா. ஏன்னு பார்த்தேன்னா, இப்போ இங்கே வரேன், ஃப்ளோட் பண்ண எங்கே ஃப்ளோட்டிங் இல்லையா? கிடையாது. நான் உடனே என்ன பண்ணேன், ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இப்படி விட்டுட்டு இதை பிடிச்சி ஹோல்ட் பண்ணால் ஃப்ளோட் ஆகும்னு பார்த்தா அபவுட் பேஜ் போகுது, ஆப்போட ஆப்ஷன் தான் வரும். ஆமாம், ஓ, அதனால ஸ்வாஹா. ஓகே, அதாவது இப்போ இந்த இவன் சொல்லுவாங்கல்ல கோர்னு, அந்த மாதிரி எம்ஐ இது 1UI கோர், அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அடுத்து எப்படியும் அப்டேட்ஸ்லாம் கொடுக்கும்போது இந்த ஃபோன் எதுவும் ஆகக்கூடாது, இல்லை ஸ்லோ ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறையா கிராஃபிக் எலிமெண்ட்ஸ்லாம் கை வச்சிருக்காங்க. ஓகே, நிறைய கொஞ்சம் இந்த ஃப்ளோட்டிங் ஆப்ஷன்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் கை வச்சிருக்காங்க. நான் அட்லீஸ்ட் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இருக்குமான்னு பார்த்தேன், அதுவே இல்லைல்ல. ஸ்பிளிட்டும் இல்லையா? ஆமாடா. ஓகே, ஸ்பிளிட் தான் இல்லையா? எங்க பாரு, அதுவும் அங்கே தான் வரும், அந்த ஆப்ஷனில் தான் வரும். என்ன இது, அதெல்லாம் இல்லையா? இந்த ப்ராசஸருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபோனை யூஏயும் வந்து ஓரளவுக்கு டவுன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஏதோ கொஞ்சம் ஃப்ளூயிடாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், உண்மைதான். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஃப்ளூயிடிட்டி வந்து அவங்க ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல கட் டவுன் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகுதுன்னா, டிவைஸில் ஒரு சில விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஃபோன் அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. என்ட்ரி லெவலில் நான் 10,000 ஃபோன் சொல்ல, பட் ஒரு 20,000 பட்ஜெட்டில் இருந்துகிட்டு இருந்த ஒரு ஃபோனோட ஃபீலிங் வரும். பட் அதுலேயும் எனக்கு என்ன வருத்தம்னா, மார்க்கெட் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சத்தில் காட்டுற மாதிரி தான் வரக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாமே வருது. ஆமாம், ப்ராசரும் மோசமாக இருக்குது, அண்டு ஓவராலாக வந்து பார்த்தா யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் மோசமாகிடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க எல்லா எலிமெண்ட்ஸும் கட் பண்ணுற மாதிரி இருக்குது. எம்ஐ டெய்லர் தான் கொடுத்துருக்காங்க, கால் ரெக்கார்டிங் ஆனில் தான் வச்சிருக்கேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரெக்கார்ட் பண்ணிக்கும். எனக்கு இப்போ எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, நம்ம இன்னும் யூஸ் பண்ணிட்டு எக்ஸ்டென்சிவாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா பேட்டரி லைஃப் வந்து இனிஷியல் இம்ப்ரெஷன் சொல்லணும்னா பேட்டரி லைஃப் கிரேசி பேட்டரி லைஃப். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோன் ஹீட் ஆகணும். 5G போட்டு என்னென்னமோ பண்ணுறேன், அதுக்கே ஹீட் ஆகலை.
ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா இந்த ஏரியாவில் எப்பயுமே நம்ம என்ட்ரி லெவல் ஃபோன்ஸே நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸ்கோரிங் ஏரியாவே என்னன்னா தெர்மல்ஸ் அண்ட் பேட்டரி லைஃப். ஆமாம். ஸோ அதை வந்து இந்த ஃபோன் சாலிடாக பண்ணுது. ஏன்னா 8000 mAh பேட்டரின்னும் போது இதை ட்ரைன் பண்ணுறதே நமக்கு ஒரு 2 நாள் ஆகிடும் கண்டிப்பாக. அதுவே ஒரு பெரிய வேலை தான். ஸோ இந்த ஃபோனை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக கேளுங்க, கண்டிப்பாக நாங்கள் வந்து ரிவ்யூவில் அட்ரஸ் பண்ணுறோம். இன்னொரு ப்ரைஸும் வந்திருக்கும், இந்த ப்ரைஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஆனால் ஒன்றுங்க, மார்க்கெட் இனிமேல் இப்படி தான் இருக்குங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் இன்னொன்று என்னென்னா பேனிக்கும் ஆகக்கூடாது. வெயிட் பண்ணும்போது டீல் வரதானே செய்யுது. வெயிட் பண்ணும்போது சில டீல் வரதான் செய்யும். ஏன்னா இவங்களுக்கும் அவங்களோட அதாவது லாஸ்ட்டில் கூட கம்பெனி ரன் ஆகிட்டு தான் இருக்கும், ஆனால் லாஸ்ட்டில் ரன் ஆகும்போதும் சேல்ஸ் இருக்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ அதனால் எல்லா பிராண்டுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ஆஃபர்ஸ் அப்பப்போ தருவாங்க. ஆமாங்க, அவங்க உயிரோட்டத்தோடு இருக்கிறதுக்காகவாது கண்டிப்பாக ரன் ஆகி தான் ஆகும். பார்ப்போம். ஆனால் இதில் தீம்ஸ் மாதிரியான கஸ்டமைசேஷன்லாம் இன்னும் நீங்கள் ட்ரை பண்ணலையோ? இருக்கு பண்ணியிருக்கீங்க. அதில் உள்ள தீம் தான் இது. தீம்ஸ்லேயே நீங்கள் ஏதாவது இல்லை இப்போ தீம்ஸில் ஏதாவது ஒரு சில டவுன் சைட்ஸ் பார்க்குறீங்களா? ஏதாவது குறைச்சிருக்காங்க அந்த மாதிரி? குறைச்சிருக்காங்கல்ல, அதான் இது அனிமேஷன்ஸே நிறைய ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கல்ல. ஓகே. ஸோ அதை நீ பார்க்க முடியும். இதெல்லாம் தான் நம்ம வச்சிருக்க தீம் தான். இந்த தீம் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணேன். சரி யாருக்காவது இதை காமிச்சா டக்குன்னு உங்களுக்கு ஆப் புரியாதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் வெளில வந்தேன்னு வையேன், நிறைய பேருக்கு ஆப் ஐக்கான் பார்த்தாலே புரியாது, வெளில வாட செட் ஆகிறானா. ஓகே சரி, ஆக மொத்தம் தீம்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் பெரிய கஸ்டமைசேஷன்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. இது நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணிட்டு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத ரிவ்யூவில் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ரைட்டு. ஸோ தொடர்ந்து இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக்கொள்ள சிவபரணி சிவசரக்கே பார்க்கலாம். பாய்.